ஹாய் வணக்கம். வேலு பைக்கர் நாமக்கல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கார்பரேட்டர் க்ளீனிங் ஏன் பண்ணணும், ஒய் தி கார்பரேட்டர் க்ளீனிங் இஸ் மஸ்ட். ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்காவது நம்ம வண்டியில் இருக்கிற கார்பரேட்டரை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டால் தான் அது கரெக்டான மைலேஜு, ஃபயரிங்கு, அதனோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லாம் கரெக்டாக வரும். ஒரு சிலர் வந்து கார்பரேட்டர் தான் வண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்குதே, அதை ஏன் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கார்பன் அடைச்சி உள்ளமாக அந்த கார்பரேட்டரில் கூட சின்ன சின்ன போர்ட்டு, சின்ன சின்ன சர்க்கியூட் ஓட்டையெல்லாம் அடைச்சி சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. அதனால் ஸ்டார்டிங் ட்ரபுள், மைலேஜ் ட்ராபேக்கு, எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் வரும். இப்போ இது ஒரு டிவிஎஸ் ஜூபிட்டரோட கார்பரேட்டர். இது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது க்ளீன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ அழுக்கு பாருங்கள். இந்த சில்வர் தட்டு சுத்தமாக தொடச்சி க்ளீன் பண்ணேன். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய டூல்ஸ்லாம் தேவையில்லை. ஒரு பல் விளக்குற ப்ரஷ்ஷு, இந்த நீடில், இன்ஜெக்ஷன் நீடில், இந்த நீடில், இந்த த்ராட்டில் ஸ்ப்ரே. இது நம்ம நிறையா பேர் வந்து பெட்ரோல் தான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க. அது பெட்ரோல்னு இந்த கார்பன்லாம் வராது. இந்த த்ராட்டில் பாடி ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அந்த சின்ன சின்ன சர்க்யூட்லாம் ப்ரெஷரைஸ்டு அந்த லிக்விட், கெமிக்கல் லிக்விட் போச்சுன்னா உள்ளே இருக்கிற போர்ட்லாம் க்ளீனாக அதில் இருக்கிற கார்பன்லாம் வெளியே வந்துடும். இப்போ கழட்டி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணலாம். அசம்பிள் பண்ணும்போது எப்படின்னு சொல்கிறேன். இந்த கார்பரேட்டருக்குள்ளேருந்து இவ்வளோ கார்பன் எப்படி வந்தது அப்படின்னு சில பேருக்கு யோசனையாக இருக்கலாம். இந்த கார்பரேட்டருக்குள்ளே இன்ஜின் வந்து லைட்டாக ஓடிட்டு இருக்கும்போது அந்த பேக் ஃபயர் வரும். அந்த இன்ஜின் வால்வு அந்த ஓவர்லாப்பிங் பொசிஷனில் அந்த 2 வால்வுமே கொஞ்சம் லேசாக ஓப்பனில் இருக்கும். இந்த வால்வ் ஓவரில் அந்த பவர் ஸ்ட்ரோக்கில், அது அடுத்த ஸ்ட்ரோக்கில், அந்த டைமில் அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியே போகும்போது அதில் இருக்கிற ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் கேஸு ரிட்டர்ன் பேக் டு த இன்லெட் மேனிஃபோல்டு. அந்த இன்லெட் மேனிஃபோல்டுக்கு வர்ற எக்ஸாஸ்ட் கேஸில் இருக்கக்கூடிய கார்பன் தான் இது. அதனால் அது இந்த கார்பன் எப்படி கார்பரேட்டில் டெபாசிட் ஆகுது, அது இப்படி ஃப்ளோ இப்படி தான் இருக்குது, திரும்ப எப்படி கார்பன் வரும் அப்படின்னு பல மெக்கானிக்ஸ்க்கு புரியுதா என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த பேக் ஃபயர் லேஸாக இருக்கும் எல்லா வண்டியிலையுமே. அந்த வால் ஓவர்லாப்பிங் பொசிஷன், 2 வால்வுமே ஒரு பொசிஷனில் ஓப்பனில் இருக்கும். அந்த ஓப்பனில் இருக்கும்போது அந்த லைட்டாக மினிமம் அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து இன்லெட் மேனிஃபோல்டுக்கு வரும், எக்ஸாஸ்ட் கேஸ். அதில் வர கார்பன் தான் இந்த கார்பன். க்ளீன் பண்ணி வச்சதுன்னா இப்போ எப்படி அசம்பிள் பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். இதுதான் மெயின் ஜெட்டு. இது இங்கே இருக்கிறது, இது மெயின் ஜெட்டு. இது வந்து ஜெட் பைப்பு. இப்போ நிறைய பேர் இந்த மெயின் ஜெட்டு ஓட்டை க்ளீன் பண்ணுவாங்க. அந்த இதில் இருக்க அந்த சின்ன சின்ன ஓட்டை இருக்கு இல்லையா, தெரியுது பாருங்கள். இந்த சின்ன சின்ன ஓட்டை 16 ஓட்டை இருக்கும். ஒவ்வொரு கார்பரேட்டில் 20 ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டை இந்த பக்கம் நீடில் விட்டால் அந்த பக்கம் போகணும். அப்படி போகலன்னா பெட்ரோல் சப்ளை சரியாக இருக்காது. இதை வந்து க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். ஓட்டை தெரியுது பாருங்கள், திருப்பும்போது அந்த 16 ஓட்டை. ரைட். அடுத்தது இது மெயின் ஜெட்டு. இது வந்து ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு. இந்த ஸ்லோ ஸ்பீட் ஜெட்லேயும் 4 ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டையும் பர்ஃபெக்டாக நீடில் விட்டு க்ளீன் பண்ணணும். இந்த பக்கம் இந்த ஓட்டை, இது இந்த ஓட்டையில் இந்த பக்கம் விட்டு நீடில்னால் கம்பி, ரொம்ப சின்ன மைனரான ஒரு பிரேக் ஒயர் கம்பி அந்த மாதிரி எடுத்து உள்ளே விட்டு க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது ஏர் ஸ்க்ரூ, ஹை ஸ்பீட் ஸ்க்ரூ, ஜெட், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பர்ஃபெக்டாக எந்த அளவு துளி கூட சின்ன கார்பன் கூட இல்லாத க்ளீன் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு கார்பரேட்டோடைய ஆப்டிமம் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இது ஏன் கரெக்டாக க்ளீன் இல்லைன்னா என்ன ஆகுன்னா, இந்த ஏர் ஃபியூயல் மிக்சர் ரேஷியோ வந்து 14.7% இருக்கணும். அதாவது 1 பங்கு பெட்ரோலும் 14.7 பங்கு காற்றும் சரியாக கலந்து போனால் தான் பர்ஃபெக்ட் மிக்சராக இருக்கும். அது ஜாஸ்தியாக போனால் ரிச் மிக்சர் ஆயிரும், கம்மியாக போனால் லீன் மிக்சர் ஆயிரும். ரெண்டுமே கரெக்டான ஃபயரிங் நடக்காது. ரிச்சும் சரியாக நடக்காது, லீனும் சரியாக நடக்காது. ரிச் மிக்சர் உள்ளே போச்சுன்னா புகையாக போயிடும், அதிகமான பெட்ரோல் செலவாகி போயிடும். லீன் மிக்சர் போச்சுன்னா அதுக்கான அந்த எஃபிஷியன்சி கிடைக்காது, வண்டி இன்ஜினோட எஃபிஷியன்சி சரியாக கிடைக்காது. இப்போ இதெல்லாம் அசம்பிள் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு போடுற ஓட்டையில் இப்படி ஒரு நீடில்
ஸ்லோ ஸ்பீட் ஜெட் ஓட்டை. இந்த ஜெட் ஓட்டையில் இந்த சிரஞ்சு இந்த ஓட்டை அடைச்சிக்கும், இல்லைன்னா அதோட சைஸ் கம்மியாகிடும். அதனால் இது வந்து கரெக்டாக இந்த நீடில் பேக் உள்ளே போயிட்டு வருது. உள்ளே போயிட்டு வரும்போது அந்த ஓட்டை க்ளீனாக போட்டு பர்ஃபெக்ட் ஆகிடும். இது வந்து ரொம்ப முக்கியமாக பண்ணியே ஆகணும். இது ரொம்ப மஸ்ட்டு. இந்த ஓட்டை ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டோட ஓட்டை நீடில் வச்சு க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். இது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். த்ராட்டில் பாடி ஸ்ப்ரே வச்சு இந்த ஓட்டையில் பெட்ரோல் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த ஓட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த ஓட்டை இது வந்து ஏர் வந்து உள்ள ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டுக்கு ஏர் சப்ளை ஓட்டை. இது உள்ளே போய் தான் அந்த ஸ்லோ ஸ்பீட் ஜெட் வழியாக பெட்ரோல் வந்து உள்ளே சப்ளை ஆகும் ஸ்லோ ஸ்பீட் சர்க்யூட்டில். இப்போ இந்த ஓட்டை அடைச்சிருந்தாலும் உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீட் சரியாக ஓடாது, கரெக்டான மைலேஜ் வராது, தப்பன்னு ஓடும், பிக்கப் இருக்காது. இப்போ இந்த ஓட்டை இதில் போகிற ஏர் வந்து கரெக்டாக இந்த ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டுக்கு உள்ளே போய் அந்த கார்பரேட்டர் இந்த பேசேஜில் போய் இந்த ஓட்டை வழியாக கனெக்ட் ஆகணும். இதெல்லாம் கன்ஃபார்மாக கரெக்டாக எல்லா ஓட்டையிலையும் பெட்ரோல் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ப்ரெஷரைஸ்டு லிக்விட் வச்சு செக் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். வெறும் பெட்ரோலில் உள்ளே விட்டிங்கன்னா அது கரெக்டாக க்ளீன் ஆகாது. அந்த த்ராட்டில் பாடி கெமிக்கல் க்ளீனிங் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, ஸ்ப்ரேனா ஒரு இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரி, அது ஒரு கெமிக்கல் லிக்விட் உள்ளே போய் உள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஓட்டை, அதெல்லாம் 0.2 mm டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஓட்டை, 0.1 mm அந்த மாதிரி டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஓட்டையில் நம்ம பெட்ரோல் கரெக்டாக க்ளீன் பண்ண முடியாது. அதனால் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு கெமிக்கல் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு, இந்த இன்லெட் மேனிஃபோல்டு பைப் இருக்குங்களா, இந்த பைப்பில் இந்த ஓட்டை வந்து க்ளீனாக இருக்கணும். இந்த ஓட்டை க்ளீனாக இல்லைன்னா இந்த ஓட்டையும் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். இந்த ஓட்டை பாருங்கள், இந்த நீடில் விட்டு கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணணும். இது உள்ளே இந்த நீடில் விட்டால் இங்கேருந்து உள்பக்கம் வரணும். இந்த நீடில் இந்த ஓட்டை கரெக்டாக க்ளீனாக இல்லைன்னா பெட்ரோல் சப்ளை கரெக்டாக இன்ஜினுக்கு போகாது. அதாவது டேங்க்லேருந்து பெட்ரோலை சக் பண்ணுறது இந்த ஓட்டை வழியாக தான். இந்த ஓட்டையிலேருந்து வரக்கூடிய வேக்கும், இந்த மேனிஃபோல்டில் க்ரியேட் ஆகிற வேக்கும் வந்து அந்த பெட்ரோல் டேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த பம்புனா பெட்ரோல் டேப்புன்னு சொல்லுவாங்க. அது டேப் கிடையாது, அது ஒரு யூனிட்டு. அது டயஃப்ரம் டைப் பெட்ரோல் டேப்பு. ஆட்டோமேட்டிக்காக இந்த சக்ஷன் க்ரியேட் ஆனால் அது ஓப்பன் ஆகும், இங்கே சக்ஷன் க்ரியேட் ஆகலைன்னா ஓப்பன் ஆகாது. அப்போ இந்த ஓட்டை அடைச்சிருந்தா இதில் வந்து இந்த கனெக்ட் ஆகாது. இந்த ஓட்டையும் அந்த பெட்ரோல் டயஃப்ரம் டைப் பெட்ரோல் டேப்பும் கனெக்ட் ஆகாது. இது கனெக்ட் ஆச்சுனா தான் பெட்ரோலே கார்பரேட்டருக்கு வரும். அதனால் இந்த ஓட்டை க்ளீனாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிங்க. இதில் ப்ரெஷரைஸ் லிக்விட் விட்டால் அந்த பக்கம் சருன்னு ஸ்ப்ரே அடிக்கணும். நீடில்னா அந்த நீடில் விட்டால் க்ளீனாக அந்த பக்கம் வரணும். இந்த ஓட்டை ஒரு சில நேரத்தில் அடைச்சிருச்சுன்னா கார்பரேட்டர் சுத்தமாக இருந்தாலும் கார்பரேட்டருக்கு பெட்ரோல் சப்ளை வராது. வரலைன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இப்போ அசம்பிள் பண்ணலாம். இப்போது மெயின் ஜெட்டு, ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு போட்டு டைப் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணது. இப்போ ஃப்ளோட் போட்டு நீடில் போட்டாச்சு. இப்போ இந்த ஃப்ளோட் நீடில் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்படி அழுத்துனீங்கன்னா அது அப்படி ரிட்டன் வரணும். அப்புறம் இந்த பெட்ரோல் டியூப் இருக்கு இல்லையா, இந்த டியூப்பில் நம்ம ஒரு பெட்ரோல் டியூப்பை சொருவி வாய் வச்சு காற்று இழுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கமுத்தி இருக்கிற பொசிஷனில் காற்று வரக்கூடாது. நாக்கு வந்து வேக்கம் கொஞ்சம் க்ரியேட் பண்ணோம்னா நாக்கு போய் ஒட்டிக்கணும். நாக்கு போய் இதில் ஒட்டிட்டு மறுபடியும் ரிலீஸ் ஆகக்கூடாது. அந்த உள்ளுக்குள்ளே வேக்கம் க்ரியேட் ஆகி ஒட்டிக்கணும். இப்படி கார்பரேட்டர் திருப்பினீங்கன்னா அந்த ஃப்ளோட் மேலே வந்துச்சுன்னா உடனே ஃப்ளோ கரெக்டாக காற்று ஊதுனா உள்ளே போகும். இது விட்டுட்டோம்னா இப்படி பெட்ரோல் ரம்மும் போது இது அழுத்தம், இதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த வால்வு வந்து அடைச்சிக்கும். இது கரெக்டாக அடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வாய் வச்சு இழுத்து பார்த்து, சிம்பிள் மெத்தட். இதில் வந்து வாய் வச்சு காற்று லேசாக இழுத்திங்கன்னா நாக்கு போய் இதை ஒட்டிக்கும். இந்த ஓட்டையில் அப்படி ஒட்டிச்சுனா தான் இந்த நீடில் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ கார்பரேட்டரை அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஏர் ஸ்க்ரூ போடணும். இந்த ஏர் ஸ்க்ரூ இதுதான் ஏர் ஸ்க்ரூ. இந்த ஏர் ஸ்க்ரூ இதில் போட்டுட்டு இதை வந்து
ஏர் ஸ்க்ரூ டைட் பண்ணியாச்சு. ஜென்ரலாக வந்து இது நிறைய பேர் சொல்லுவாங்க, 1 மர 1.5 மர 2 மர 3 மரம்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜென்ரலாக இந்த ஸ்க்ரூ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, வண்டியில் மாட்டிட்டு இந்த ஐடில் ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இந்த ஐடில் ஸ்பீட் ஸ்க்ரூவை நல்லா உள்ளே டைட் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு ஒரு 1500 RPM 2000 RPM வர அளவுக்கு டைட் பண்ணிவிட்டு 1500 ரேஞ்சில் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த ஏர் ஸ்க்ரூவை நீங்கள் டைட் பண்ணதுலேருந்து மொல்லமாக ஆன்டி கிளாக் வைஸ் லூஸ் பண்ணிங்கன்னா, ஒரு சர்டன் ஸ்டேஜில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த இன்ஜினோட RPM வந்து அதனோட ஃபுல்லாக ரேஸ் ஆகும், வர்றன்னு கத்தும். அந்த இடத்துல ஏர் ஸ்க்ரூ நிறுத்திக்கிட்டு அப்புறமா நீங்கள் ஐடில் குறைச்சி தேவையான ஒரு 1300 1100 RPM வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஓடும். அதுதான் ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ப்ரொசீஜர். இதுக்கு சட்டனாக ஒவ்வொரு கார்பரேட்டருக்கும் அதனோட தேய்மானத்தை பொறுத்து இந்த ஏர் ஸ்க்ரூ வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல இருக்காது, உள்ளேயும் இருக்கும் வெளியும் இருக்கும். அது கார்பரேட்டரு, இன்ஜினு, அதனுடைய சக்ஷன் ப்ரெஷரு, அந்த இன்ஜினுடைய அந்த ரிங்ஸ் தேய்மானம் அதெல்லாம் பொறுத்து, அந்த இன்லெட் மேனிஃபோல்டு ப்ரெஷரு இதெல்லாம் பொறுத்து இந்த ஏர் ஸ்க்ரூ வந்து அதனோட பொசிஷன் மாறுபடும். இதுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே பொசிஷன் கிடையாது. அதனால தான் இது வண்டியில் மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வண்டி கார்பரேட்டருக்கு எப்போல்லாம் க்ளீன் பண்ணி போடுறீங்களோ அப்போ வந்து ஏர் ஃபில்ட்ரு கம்பல்சரி ஒரு 6000 7000 கிலோமீட்டர் இருக்கா ஏர் ஃபில்ட்ரு புதுசு மாற்றிடணும். புது ஏர் ஃபில்ட்ரு போட்டால் தான் இந்த கார்பரேட்ரு சர்வீஸ் பண்ணதுக்கான பர்ஃபார்மன்ஸே நமக்கு ஆப்டிமம் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஏர் ஃபில்ட்ரு நல்லா இருக்குது, லேசாக தட்டி க்ளீன் பண்ணி போடுவோம் அப்படின்லாம் கிடையாது. கார்பரேட்டர் க்ளீன் பண்ணும்போது கம்பல்சரி புது ஏர் ஃபில்ட்ரு மாற்றினா தான் உங்களுக்கு அந்த கரெக்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும். கார்பரேட்டர் வண்டியில் மாட்டிட்டு அதோட இந்த சோக்கு த்ராட்டில் லைனில் கரெக்டாக கொடுத்துட்டு அடுத்து புது ஏர் ஃபில்ட்ரு மாட்டி வண்டியில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. ஏர் ஃபில்ட்ரு பூஸ் போட்டிருக்கேன். இப்போ அந்த ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். எப்படி கரெக்டான அதனோட ஆப்டிமம் லெவலில் கொண்டு வந்து ஏர் ஸ்க்ரூ நிறுத்துறது அப்படிங்கிறது முதல்ல சொன்னேன். இப்போது செஞ்சு காட்ட போகிறேன். இப்போது இந்த ஐடில் ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கிட்டோம். ஏர் ஸ்க்ரூவை டைட் பண்ணி ஒரு மரம் லூஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி வச்சு இப்போது வண்டி வந்து ரேஸில் ஓடுது. இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ரேஸை, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஏர் ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணுறோம். ஒரு முறை தான் வச்சுருக்கேன், லூஸ் பண்ணுற பாருங்க. RPM ரைஸ் ஆகுதான்னு பார்க்கணும். RPM வந்து குறையுது தெரியுதுங்களா, குறையும் போது மறுபடியும் லூஸ் பண்ணக்கூடாது, மறுபடியும் ஏற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் டர்னா ஏற்றி பார்க்கணும். இப்போ ரைஸ் ஆகுது பாருங்க, இன்ஜின் RPM ரைஸ் ஆகுது. அப்போ மறுபடியும் குறையுது, டைட் பண்ணால் குறையுது. அப்போ மறுபடியும் லூஸ் பண்ணணும். டைட்டு லூஸ் பண்ணி பார்க்கணும். எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல RPM நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க, இந்த இடத்துல. இந்த இடம் தான். இப்போ இதுக்கு மேலே லூஸ் பண்ணாலும் குறையும், டைட் பண்ணாலும் குறையும். ஆக மொத்தம் அந்த மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே நிறுத்திக்கணும். அங்கே நிறுத்திட்டு ஸ்லோ ஸ்பீடு, அந்த ஐடில் ஸ்பீடை குறைச்சி விட்டுருணும். ஐடில் ஸ்பீடு நம்ம வேணுங்கிற அளவுக்கு எவ்வளோ குறைக்கணுமோ குறைச்சிக்கணும், உதறாத அளவுக்கு. குறைச்சாச்சு. இதுதான் கரெக்டான ஒரு ஏர் ஸ்க்ரூ செட்டிங். இதுதான் கரெக்டான கார்பரேட்டர் செட்டிங். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.